வணக்கம் நண்பர்களே! செல்வஸ்டார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் பார்க்க போகும் ஒரு அற்புத தலம், வீடு மனை யோகம் தரும் வள்ளியூர் 3 யுகம் கண்ட அம்மனாகும். இந்த காணொளியை முழுமையாக பார்க்கவும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். வாருங்கள் அம்மனின் அருளை பெறலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை குமரி சாலையில் வள்ளியூர் என்னும் பெருநகரம் உள்ளது. இந்த நகரத்தில் 3 யுகம் கண்ட முத்துமாரியம்மன் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். வள்ளியூரில் இருந்து ஆனைக்குடி வழியாக சித்தூர் மகாராஜா கோவிலுக்கு செல்லும் சாலையில் ரயில்வே லைன் அருகில்தான் இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் மிகவும் பழமையான ஆலயமாகும். தற்போது கும்பாபிஷேகம் நடந்து நவீனப்படுத்தப்பட்டிருந்தாலும் பழமை மாறாமல் காணப்படுகிறது. திரேதாயுகம், கிருதயுகம், துவாபரம் ஆகிய 3 யுகங்களிலும் வணங்கப்பட்ட தெய்வம்தான் 3 யுகம் கொண்ட அம்மன். இதன் தல வரலாறை பார்ப்போம். காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த மன்னன் பாண்டியராஜா, அவரது மனைவி மாலையம்மாள் நீண்ட காலமாக இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. எனவே பல்வேறு கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தனர். ஒரு சமயம் ஜோதிடர் ஒருவர் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபட கூறினார். அங்கு சென்றபோது நம்பூதிரி ஒருவர் மாலையம்மாளுக்கு அடுத்த ஆவணி தொடங்கி ஆண்டுக்கு 1 வீதம் தொடர்ந்து 5 ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்று கூறினார். இறை அருள் ஒன்று கூடி வர அந்த தம்பதிகளுக்கு குலசேகர பாண்டியன், கூன் பாண்டியன், பொன் பாண்டியன், சேகர பாண்டியன், சேர்ம பாண்டியன் என 5 பிறந்தனர். இவர்கள்தான் 5 ராஜாக்கள் என பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் இவர்கள் வள்ளியூரை தலைநகராக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இந்த 5 பேர்களின் எதிர்காலத்தை கணிக்க திருவண்ணாமலையில் இருந்த ஜோதிடர் ஒருவர் வந்தார். அவர் குலசேகர பாண்டியனுக்கு பெண்ணொருத்தியால் தோஷம் உள்ளது என்றும், தோஷம் நிவர்த்தியாக சக்தி தேவி குமரியாக வீற்றிருக்கும் கன்னியாகுமரி சென்று கடலில் நீராடி தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதன்படி குலசேகர பாண்டியனும் அவரது சகோதரர்களும் கன்னியாகுமரி புறப்பட்டனர்கள். 5 ராஜாக்களை வழிநடத்தி அழைத்து சென்று வர மந்திரி தலைமையில் படை ஒன்றை அனுப்பி வைத்தார் மகாராஜா. கன்னியாகுமரிக்கு வந்தார்கள். கடலில் நீர்த்தமாடி அன்னையை வணங்கினார்கள். தான தர்மங்கள் செய்தார்கள். பின்னர் படை பரிவாரங்களுடன் காஞ்சிக்கு திரும்பினார்கள். திருநெல்வேலிக்கு வந்து கொண்டிருக்கும் வேளையில் தற்போதைய பணகுடி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள பாம்பன்குளம் வனப்பகுதியில் நள்ளிரவு ஆகிவிட்டதால் தங்கி ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் படை வீரர்கள் வேட்டைக்கு செல்ல ஏற்பாடு செய்தனர். மன்னர் கூறியபடி நாய்களுடன் முயல் வேட்டைக்கு சென்றனர். ஓரிடத்தில் 8 முயல்களை கண்டதும் நாய்கள் துரத்தின. வீரர்களும் பின்தொடர்ந்தார்கள். வள்ளியூர் எல்லை அருகே வந்தபோது அங்கே இருந்த உயர்ந்த புற்று ஒன்றின் முயல்கள் புகுவதை கண்டார்கள். நாய்கள் அந்த புற்றை சுற்றி சுற்றி வந்தபோது திடீரென முயல்கள் வெளிப்பட்டு நாய்களை துரத்தின. எதற்கும் அஞ்சாத அந்த நாய்கள் பயந்து ஓடுவதைக் கண்ட வீரர்கள் திகைத்தனர். மன்னரிடம் விவரத்தை கூறினார்கள். ஆச்சரியமடைந்த குலசேகர பாண்டியன் புற்றை வந்து பார்த்தபோது அதிலிருந்து ஒளி வீசியது. அதை எடுத்து புற்றை கலைக்க சொன்னார். அப்போது பேரழகு மிக்க அம்மன் சிலை வெளிப்பட்டது. அம்மன் அசரீரியாக, மன்னா, நான் ஆதியில் தோன்றியவள், 3 யுகம் கண்டவள், கன்னியாகுமரியை வழிபட்டதால் உன் தோஷம் விலகிவிட்டது. வாழ்வில் வளம் பெற எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்டு. இவ்வூரில் கோட்டை அமைத்து உன் சகோதரர்களுடன் இணைந்து அரசாட்சி நடத்து என கூறினார். மன்னன் உள்ளம் பூரித்து போனார். காஞ்சிபுரம் சென்று தாய் தந்தையருடன் அருளாசியோடு வள்ளியூரில் அம்பாளுக்கு ஆலயம் எழுப்பினார். அசரீரி கூறியபடியே முத்துமாரி அம்மனுக்கு 3 யுகம் கண்ட அம்மன் என்றே பெயர் வைத்தார். அந்த அன்னை மனதார வேண்டியதால்
மங்கள காரியங்களை எல்லாம் நடத்தி தருவார். மங்காத செல்வத்தை தந்தருள்வார். வீடு மனை யோகம் வழங்குவார் என்றார்கள் பக்தர்கள். இதன் கோவில் அமைப்பை பார்க்கலாம். இக்கோவில் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் சக்தி நிறைந்த தலமாகும். இந்த பகுதி மக்களின் குலதெய்வம். புலம்பெயர்ந்த ஊர் மக்கள் ஆண்டுதோறும் இக்கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசித்து வலம் பெறுகிறார்கள். மன்னர் குடும்பத்திற்கு தோஷங்கள் எல்லாம் நிரந்தரமாக நீங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அம்மனை வழிபட்டார்கள். எனவே தீராத தோஷம் நீங்க இந்த அம்மனை வணங்கி பலன் பெறலாம். கருவறையில் அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு 8 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். முன் மண்டபத்தில் பிள்ளையாரும் பாலசுப்பிரமணியனும் வீற்றிருக்க, வலது பக்கம் ஐந்தீஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மன் நந்தியுடன் கற்சிலையாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள். அருகே சுமார் 5 அடி உயரத்தில் சூலாயுதம் தாங்கி கோரை பற்களுடன் முத்துமாரியம்மன் காட்சியளிக்கிறார். வெளிப்பிரகாரத்தில் ஐவர் ராஜா சந்நிதி காணப்படுகிறது. அதில் பெற்றோருடன் பாண்டிய சகோதரர்கள் ஐவரும் லிங்க ரூபத்தில் வணங்கப்படுகிறார்கள். கோவில் வாசலுக்கு உள்ளே இடப்புறத்தில் நவக்கிரக பாணியில் நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார்கள். இதன் வழிபாடு ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று உற்சவர் அம்மனை அலங்கரித்து ஒரு பீடத்தில் அமர்த்தி கோவில் வெளிப்பிரகாரத்தில் ஊர்வலமாக அழைத்து வருவார்கள். பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பழங்கள், பட்சணங்கள் மற்றும் சீர் வரிசைகளை சுமந்தபடி அம்மனை வழிபட்டு மகிழ்வார்கள். பல்வேறு ஊர்களில் வசிக்கும் அம்மன் பக்தர்கள் வருடத்திற்கு ஒரு முறை இக்கோவிலுக்கு வந்து அபிராமி அந்தாதி பாடல்களை இசையுடன் பாடி இரவியை மகிழ்விக்கிறார்கள். அம்மனுக்கு புடவை சாற்றி பழ வகைகள் படைக்கிறார்கள். அன்னைக்கு பிடித்த நைவேத்தியம் சர்க்கரை பொங்கலும் படைக்கிறார்கள். கேப்பைக்கூழ் படைத்தாலும் அம்மன் குளிர்ச்சி அடைவார். புளியோதரையும், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், கற்கண்டு சாதம் ஆகிய பஞ்ச நைவேத்தியங்கள் படைத்தால் வேண்டிய வரங்கள் தருவார். குழந்தை இல்லாதவர்கள் சினை இட்லி அவித்து அம்மனுக்கு படைத்து குழந்தை வரம் பெறுகிறார்கள். இந்த அம்மனிடம் 16 வித பாக்கியங்கள் கிடைக்கிறது. ஆடி கடைசி செவ்வாய் அன்று அன்னாபிஷேகம், புஷ்பாபிஷேகம், சங்காபிஷேகம் உட்பட்ட 36 அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அன்று தீச்சட்டி அலகு குத்துதல் வழிபாடு நடைபெறும். தொடர்ந்து வள்ளியூரில் சப்பர பவனி நடைபெறும். அமைவிடம் கோவிலுக்கு வள்ளியூர் ரயில் நிலையத்தில் இருந்தும் பஸ் நிலையத்தில் இருந்தும் ஆட்டோ வசதி உண்டு. இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் உள்ளது. நண்பர்களே, இவ்வாலயத்தின் முழு வரலாறை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்த ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.